கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் எப்போது உயர்த்தப்படுவேன், என் குடும்பம் எப்போது ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை பெறும், அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்து உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கே சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்களில் ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை ஆசீர்வதித்த போது என்ன சொன்னார் என்று இன்று தியானிப்போம். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை இன்று தியானிப்போம். முதலாவதாக, எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது சார்ந்து இருத்தல். ஹல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். எபிரேய மொழியில் இது எல் ஷடாய் என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லா குறைகளையும் நிறைவு செய்பவர் மற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள்படும். உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அல்லது மனித வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, பலுகி பெருகுதல். நான் உங்களை பலுகி பெருகவும் செய்து உங்களை ஒரு பெரும் கூட்டமாக மாற்றுவேன் என்று வசனம் கூறுகிறது. ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது வெறும் வாழ்வை மட்டும் குறிப்பதில் எனக்கு பிரியமானவர்களே, அது உங்கள் செயல்கள், உங்கள் கையின் பிரயாசம் மற்றும் உங்கள் குடும்பம் ஆகியவற்றின் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் பலன் தரும். ஆமென். மூன்றாவதாக, வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தை சுதந்தரித்தல். ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வகையில் அவர் யாக்கோபையும் அவரது சந்ததியினரையும் ஆசீர்வதித்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது ஆபிரகாமின் சந்ததியினராக மாறுகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலவே, எனவே ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும், அதாவது சமாதானம், பாதுகாப்பு, தெய்வீக சுகம் மற்றும் தேவைகள் சந்திக்கப்படுதல் கிறிஸ்துவின் மூலமாக உங்களிடம் ஆகின்றன. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற போது அவர் ஒரு கோலை தவிர வேறொன்றுமின்றி பயந்து ஓடிக்கொண்டிருந்த ஒரு அகதியாக இருந்தார். ஆயினும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் மேல் இருந்தபடியால் அவர் 2 பெரிய கூட்டங்களாக பெருகி திரும்பி வந்தார் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆமென். இன்று உங்கள் கைகள் வெறுமையாக இருக்கலாம், உங்கள் தொடக்கங்கள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். தேவன் என் தேவைகளை சந்தித்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கும் உரியது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வேலைகளையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி புதிய கதவுகளை திறந்து உமது வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. நாங்கள் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் நடக்க கிருபை தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். ஹல்லேலூயா. லைக் பண்ணுங்க, மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.